தமிழக கர்நாடக வனத்துறையால் தேடப்பட்டு வந்த குட்டி வீரப்பனின் கூட்டாளிகளுடன் தந்தி டிவி நேருக்கு நேர் சந்திப்பை நிகழ்த்தியுள்ளது. வனப்பகுதிக்குள் நிகழ்ந்த இந்த சந்திப்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்கள் முன். அடர்ந்த காட்டிற்குள் அறியப்படாத தகவல்கள், மறைந்து வாழும் மனிதர்களின் கண்ணீர் கதை, விடியலை தேடி வெளி உலகிற்கு வரும் புதிய தகவல்கள். சந்தன கடத்தல் வீரப்பனின் மரணத்திற்கு பின் தமிழக கர்நாடக வனத்துறையினருக்கு தலைவலியாக இருந்தவர் குட்டி வீரப்பன். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஊஞ்சப்புரை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் யானை உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்டு வந்தார். சரவணனின் நடவடிக்கைகள் சந்தன கடத்தல் வீரப்பனை போன்று இருந்ததால் குட்டி வீரப்பனாக அறியப்பட்டார். கடந்த மாதம் மேட்டூர் வனப்பகுதியில் கைது செய்யப்பட்ட குட்டி வீரப்பன் தற்போது இருப்பது கர்நாடகாவின் சாம்பாராட் சிறையில். குட்டி வீரப்பனின் கூட்டாளிகள் என கூறப்படும் சிலர் தமிழக கர்நாடக எல்லையோர வனப்பகுதிக்குள் தலைமறைவாக உள்ளதாக தெரிகிறது. குட்டி வீரப்பனை இதுவரை பார்த்திராத தம் மீது தவறான தகவல்களை கூறி கர்நாடக வனத்துறையினர் வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் வனப்பகுதிக்குள் தலைமறைவாக வாழும் ராவணன். உயிர் பயத்தில் போராடும் அவர் தந்தி டிவிக்கு அளித்த கண்ணீர் பேட்டியை தற்போது காணலாம். ஒரு நாளைக்கு ஆளுங்களோட வேட்டைக்கு போவோம் வருவோம். அந்த பிரச்சனையை வச்சு என்னை வேர்பங்காசில் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண பின்னாலும் நானும் 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தேன். வந்த பின்னாடியுமே மறுபடியும் யாரும் ஆணையை சுட்டு போடுவாங்க. அந்த கேஸெல்லாம் கொண்டாந்து என் மேலே அடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரியே தான் நீண்ட நாளாக சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானே இருந்து பார்த்தா ஒன்றும் முடியலைங்க. நான் இப்போ நான் சரவணங்கிறவனோட இப்போ கொண்டாந்து என் மேலே ஒரு 7-8 கேஸை கொண்டாந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. சரவணன் யாருன்னே நான் பார்த்ததே கிடையாது. நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லை நான் என்னை எப்பவுமே. இப்போ என்னை தமிழ்நாடு அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் என்னை எனக்கு காப்பாற்றணும். நான் ஒழிச்சுக்கிட்டு தெரியுறேன். பயங்கரமாக எனக்கு 60 வருஷம் ஆகிப்போச்சு. என்னால் பாடுபட்டு தூக்க முடியல. இந்த மாதிரி நான் ஊர் இப்படி தான் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். காடு அப்படி தான் தெரியுறேன். எனக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டு காப்பாற்றணும். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர்லாம் காப்பாற்றணும். என்ன சொல்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே செய்யலை. எங்கே கொண்டு போய் விசாரணை வச்சாலும் சரி, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் என் வாழ்க்கையிலேயே அவனை பார்த்ததே கிடையாது எப்பவுமே.